நம்ம மாநிலம் ரொம்ப வளர்ந்துருச்சு, நல்லா முன்னேறிட்டு வருது அப்படின்றத எதனுடைய அளவீட்டுல நம்ம அளக்குறோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. முதல்ல நம்ம வந்து உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சுட்டோம். உற்பத்தியில வந்து நம்ம எல்லா மாநிலங்கள விட முன்னேறி இருக்கோம். நம்ம தான் முதல் இடத்துல இருக்கோம். ஜிஆர் ரேஷியோல கல்வியில நம்ம வந்து முன்னேறி இருக்கோம். உயர்கல்வி, இடைநிற்றல் இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நம்ம வந்து கல்வியில சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. பெண்களுடைய பாதுகாப்புல நாங்க சிறப்பா இருக்கோம். பெண்களுக்கான திட்டங்கள வகுத்துல இந்த அரசு ரொம்ப சிறப்பா இருக்கு. இதுல நாங்க முன்னேறி இருக்கோம். பல வளர்ந்த நாடுகளுக்கு நாடுகளோட ஒப்பிடும் அளவுக்கு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி வளர்ந்திருக்கு. இதெல்லாம் பேசக்கூடிய நாம, இங்க இருக்கக்கூடிய போதை பழக்கம் எந்த அளவுக்கு இளைய தலைமுறைய நாசம் பண்ணியிருக்கு அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கிறோமா? போதை பழக்கம் எப்படி தெருவுக்கு தெரு பீடி சிகரெட் கிடைக்குதோ, ஊருக்கு ஊர் எப்படி டாஸ்மாக் கடைகள்ல 24 மணி நேரமும் சரக்கு கிடைக்குதோ, எப்படி பள்ளிகள் வாசல்லயும், கல்லூரிகள் வாசல்லயும் கஞ்சா புழக்கம் அதிகரித்திருக்கிறதோ, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மெத்து மாதிரியான இந்த போதை பொருட்கள் உலக அளவுல எப்படி இங்க வந்து மாணவர்கள் வரைக்கும் எளிமையா போய் சேர்ந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம யோசிக்கிறோமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஒரு வட மாநில இளைஞர கண்மூடித்தனமாக ரீல்ஸ் மோகத்துல அழுத்தி சொல்றேன். ரீல்ஸ் போடுறதுக்காகவே தாக்கி, வெட்டி இன்னைக்கு அந்த இளைஞர் இறந்து போயிருக்கிறதாக செய்திகள் வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. படுகாயம் அடைந்து ரத்த வெள்ளத்துல அந்த வெட்டுற அந்த வீடியோக்கள்லாம் நம்மளால வந்து சாதாரணமான ஒரு மனநிலையில நம்மளால பார்க்கவே முடியாது. அதை வந்து தள்ளி விட்டுறணும். இல்லைன்னா இது இது வந்து பொய்யா இருக்கணும், ஏஐயா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கொடூரம் வந்து நடந்திருக்கு. நடத்தினது ஏதோ வந்து நல்ல வயது முதிர்ந்த, அறிவில் சிறந்த கூலிப்படையோ, இல்ல வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோ கிடையாது. 17 வயதுக்குட்பட்ட சிறார்கள். இந்த சிறுவர்கள் அவர்களுடைய அந்த ஹேர் ஸ்டைலு, அவனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவன் அவன் பேசக்கூடிய பாஷை, அவன் நடந்துக்கக்கூடிய விதம், அவன் செஞ்ச பொதுவெளியில அவன் செஞ்ச சில செயல்பாடுகள், இது எல்லாத்தையும் வச்சு இந்த சமூகத்துல இன்னமும் எவ்வளவு மோசமாக இந்த போதை பழக்கம் ஊறி இருக்கு அப்படின்றத நம்மளால தெள்ள தெளிவா பார்க்க முடியுது. என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒரு ஆர்டிக்கல்ல வந்திருக்கு. அதை நான் அப்படியே படிக்கிறேன். திருத்தணியில் வடமாநில இளைஞர் மீது கொடூர தாக்குதல், 4 சிறுவர்கள் கைது. இதுதான் தலைப்பு. திருத்தணி ரயில் நிலையம் அருகே கஞ்சா போதையில் வடமாநில இளைஞரை அரிவாளால் வெட்டி கொடூரமாக தாக்கிய 4 சிறுவர்கள் போலீசார் கைது செய்தனர். திருத்தணி ரயில் நிலையம் அருகே குடியிருப்பு பகுதியில் கடந்த சனிக்கிழமை கஞ்சா போதையில் 4 சிறுவர்கள் வடமாநில இளைஞரை வழிமடக்கி கத்தியால் சரமாரியாக வெட்டி தப்பி சென்றனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த திருத்தணி போலீசார் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த வடமாநில இளைஞரை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் சேர்த்து முதலுதவி அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். விசாரணையில் காயமடைந்த வடமாநில இளைஞர் மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூரை சேர்ந்த கபீர் மகன் சூராஜ் 30 வயது என தெரிய வந்தது. இது தொடர்பாக திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் வடமாநில இளைஞர் சூராஜை சிறுவர்கள் கத்தியால் வெட்டுவது சமூக வலைதளத்தில் ரீல்ஸாக வெளியானது. இந்த சம்பவம் தொடர்பாக 17 வயதுடைய 4 சிறுவர்களை திருத்தணி போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் சிறுவர்கள் கூறுகையில், நாங்கள் 4 பேரும் நண்பர்கள் திருவலங்காடு ரயில் நிலையத்தில் இருந்து திருத்தணி வரை செல்லும் மின்சார ரயிலில் ஏறினோம். அப்போது எங்கள் பெட்டியில் வடமாநில இளைஞர் பயணம் செய்தார். அப்போது நாங்கள் கைபேசி மூலம் கத்தியை வைத்து மிரட்டுவது போல் ரீல்ஸ் எடுத்தோம். திருத்தணி ரயில் நிலையத்துக்கு வந்தவுடன் வடமாநில இளைஞரை ரயிலில் இறக்கி ரயில்வே குடியிருப்பு பகுதியில் அழைத்து சென்று கத்தியால் வெட்டுவதை படம் பிடித்து ரீல்ஸாக வெளியிட்டோம் என தெரிவித்தனர். 4 சிறுவர்களும் விசாரணைக்கு பின்னர் சிறார் இல்லத்துக்கு அனுப்பப்பட்டனர். இதுல ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கா? எதுவுமே கிடையாது. போதை இருக்கு, அவங்களுடைய மனநிலை ரீல்ஸ் மோகத்துல இருக்குன்றது நல்லா தெரியுது. இந்த சின்ன பசங்க கையில வந்து இந்த பட்டாக்கத்தி வந்த ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப மோசமான ஒரு விஷயங்க. முதல்ல அவங்களுடைய அப்பியரன்ஸ் நம்ம பார்க்கணும். இந்த மண்டையில இந்த சாணிய பூசினா மாதிரி இந்த கலர் அடிக்கிற கலாச்சாரம் இருக்குல்ல, இந்த பார்பர் ஷாப்ல முதல்ல பொழக்கணும். எவன்டா சொல்லி கொடுத்தா அந்த கலாச்சாரத்தை, எந்த கருமத்துக்குடா இதை பண்றீங்கன்னு முதல்ல கேட்கணும். இது என்ன அளவுக்கு பண்றானுங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. ரொம்ப வருஷமா நானும் பார்த்துக்கிட்டு வரேன். இதெல்லாம் நம்ம பேசினா நம்மள பூமர்னு பாருங்க. அது அரை பேண்டா இல்ல முழு பேண்டா இல்ல முக்கா பேண்டா என்ன கருமம்னு தெரியல. எல்லாம் போட்டுன்னு ஏதோ வந்து அவாய் சப்பல் போட்டிருந்தது கூட டீசெண்டா தானே இருந்தது அந்த காலத்துல எங்களுக்குலாம்.
இன்னைக்கு அது கக்கூஸ்ல போடுற செருப்பா இல்லை வெளியே போடுற செருப்பான்னு தெரியல, எல்லா இடத்துலையும் அந்த இலவையை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போட்டுன்னு முக்கா ஜீன்ஸை போட்டுன்னு ஒரு ஒரு கன்றாவியான ஒரு சட்டையை போட்டுன்னு வாய் ஃபுல்லாக பாக்குக்கிற பீடாக்கிற, ஏன்னா ஆன்ஸு பான் புகையிலெல்லாம் இங்கே தடை செய்யப்பட்டிருக்கு. இங்கே 4 பேரை பிடிச்சி அவன் வாயை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இங்கெல்லாம் எவ்வளோ ஆன்ஸ் வந்து அவனை யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ புகையில போடுறானுங்க, எவ்வளோ இந்த போதை இது யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். சென்னை மாதிரியான ஒரு நகரத்துக்கு இந்த சப்பர்பன் ட்ரெயின் அப்படின்றது, இந்த மின்சார ரயில் இருக்கு இல்லையா, லோக்கல் ட்ரெயின், இது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ரயில்லையும் ஆயிரக்கணக்கான பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ணுறாங்க. முக்கியமாக திருத்தணி, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, இந்த மாதிரி முக்கியமான நகரங்கள்ல இருந்து சென்னையை நோக்கி வேலைக்கு போகிறவங்க காலையில் போயிட்டு ஈவினிங் திரும்புறது. வேலூர்லேருந்து ஜோலார்பேட்டையிலேருந்து டெய்லி வந்து இங்கேருந்து எக்ஸ்பிரஸில் போயிட்டு பெரம்பூர்லையோ அரக்கோணத்துலையோ மாறி அங்கேருந்து லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் அவங்க சொந்த ஊர்களுக்கு வரக்கூடியவர்கள் வாடிக்கையாக இருக்குது. அதை என்னால் கண்கூட பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு குறைபாடு அப்படின்றது இருக்கு இல்லையா, இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான விஷயம். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ரயில் நிலையத்தில் ஒரு கொலை நடந்தது. அந்த கொலை சம்பந்தமாக கொலை செய்யப்பட்டதாக ஒருத்தன் மேல குற்றச்சாட்டி அந்த குற்றம் சாட்டிய நபர் சிறையில் அடிக்கப்பட்டு சிறையில தற்கொலை பண்ணிக்கிட்டு மர்ம மரணம் ஆகுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, எல்லா ரயில் நிலையங்கள்லயும் சிசிடிவி கேமரா வைக்கிறீங்க, பாதுகாப்பு படையினரை வந்து அதிகப்படுத்துறீங்க. இப்போ ஒரு ரயில்லையும் பெண்களுக்கு வந்து நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் அதை பாதுகாக்கிறது, நாங்கள் பெண்கள் பெட்டிகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெண் காவலரை போடுறோம், நைட் ஆனால் நாங்கள் வந்து காவலர்களை அனுப்புகிறோம் ரயில் பெட்டிகளில், இதெல்லாம் பண்றீங்க. ஆனா பிரச்சனை நடக்காம தடுக்கிறதுக்கு என்ன வழி? நீங்க நடக்கிறத நீங்க வந்து நடந்ததுக்கு அப்புறம் அங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ, இல்ல அந்த நடக்கிறப்ப அங்க ஆட்கள் நிக்கிறதுக்கோ இல்லாம நடக்காம தடுக்கிறதுக்கு என்னங்க வழி? இந்த சமூகத்துல என்னங்க பிரச்சனை அப்படின்றத நம்ம பேசணுமா இல்லையா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு விழா எடுக்கிறீங்கல்ல, மனசாட்சி வேணாமா உங்களுக்கு? இவங்களுக்கெல்லாம் என்ன கல்வி கொடுத்துட்டீங்க? அப்படி ஒருத்தன் கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், அங்க உட்காந்துருக்கான் பாரு வாத்தி, நான் அந்த எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், ஒன்றுமே புரியல, சும்மா தான் கொடுத்துட்டு போன பொழுதுன்னு உட்காந்து ரீல்ஸ் வீடியோ எடுத்து அங்கேருந்து ரீல்ஸை போடுறான். இவன் நம்ம தட்டி கேட்க முடியல. கஞ்சா போதையில அவன் ஆசிரியரை வெளியே வந்தால் வெட்டுவேன்றான். இவன் நம்ம தடுக்க முடியல. அவன் தலைமுடி, அவனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, இது எல்லாத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சின்ன வயசுல 5ல் வளையாதது 50ல் வளையவே வளையாதுன்னு நாங்கள்லாம் அடி வாங்கி தான் பள்ளிக்கூடங்களில் கடந்து வந்தோம். இன்னைக்கு பசங்களை அடிக்கக்கூடாது, அவங்களுடைய உரிமைகளை தலையிடக்கூடாது, அவங்கள திட்டக்கூடாது, இதை பேசிடக்கூடாது, அதை பேசிடக்கூடாது, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிங்கல்ல. கேட்டால் பசங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகிடும், தற்கொலைக்கு தூண்டப்படுறாங்க, இன்டர்நெட்டில் அதிகமாகுது. எங்கள் காலத்துலாம் அந்த அளவுக்கு இல்லையே பாஸ். இன்னைக்கு எதுக்கு அப்படி போட்டு அந்த பசங்களை வந்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. வாத்தியாருங்க கையிலேருந்து பெரம்பு எப்போ வாங்கப்பட்டதோ அன்னைக்கே காவல்துறைகள் கையில் இருக்கக்கூடிய லத்திகள் தான் மாணவர்களை நோக்கி பாய ஆரம்பிக்கும். இன்னைக்கு இந்த பசங்களுக்கு வேற என்ன தேவைன்றீங்க? ஒரு 75 ஆண்டுகால அனுபவம் மிக்க பவள விழா கட்சின்னு பெருமை பேசுறீங்க. ஒரு மெத்து விற்கிறவனை இந்தியா லெவல்ல நாடு முழுக்க ஒரு ட்ரக்ஸ் சப்ளையரை வந்து நீங்க உங்க கூடவே வச்சிருந்திருக்கீங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நாடு முழுக்க அவன் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணியிருக்கான். அப்படிப்பட்டவன் கூட இருக்கிறதே உங்களுக்கு தெரியலன்னா நீங்க என்ன அனுபவம் வாய்ந்த கட்சி? இந்த மாதிரி இளைஞர்கள் சுத்தும் போது நிறைய நம்ம லோக்கல் ட்ரெயின்ல பிரச்சனைகளை பார்த்துருக்கோம். எங்க கல்லூரி மாணவர்களுக்கு இடையில பிரச்சனைகள், பட்டா கத்தியை வச்சுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இவங்க பண்ற அட்ராசிட்டிஸை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சிலரை கைது பண்ணுவாங்க, வான் பண்ணுவாங்க, கல்லூரிக்கு போய் அட்வைஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அல்டிமேட்டா அப்புறம் இந்த 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 சிறார்கள் இருக்காங்களா, இவங்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய பின்னணி என்ன? அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில வாழ்றாங்க? அவங்க அந்த சூழ்நிலையில் வாழாம அவங்களுடைய வாழ்வு நிலையை மாத்துறதுக்கு என்ன வழி? எப்போவா சிந்திச்சிருக்கோமா? பொதுவா ஏழைகளுக்கு இதை செய்யறோம், ஏழைகளுக்கு அப்படி செய்யறோம், துப்புரவு பணியாளர்களுக்கு நாங்கள் அப்படி பண்ணுவோம், துப்புரவு பணியாளர்கள் கிடையாது, இதுக்கு மேலே அவங்க தூய்மை பணியாளர்கள் பேரை மாற்றுவோம், இதுக்கப்புறம் காலனிகளே இல்லை அப்படின்னு ஒழிச்சிருவோம். எப்படா ஒழிச்சிருவீங்க? கெசட்ல இருந்து காலனின்ற வார்த்தையை எடுத்துருவோம், அதனால ஒழிச்சிருவோம். எவ்வளவு வாயில வட சொல்றீங்க பார்த்தீங்களா? இப்படி இந்த சமுதாயத்தை மாற்றி வச்சுட்டு இன்னைக்கு ஒரு வட மாநில இளைஞன் அவன் வந்து எவ்வளவு கனவுகளோட இங்க எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி வேலை செய்யறான் தெரியுமா? ஒரு இந்திக்காரன் நம்ம வந்து ரொம்ப ஈஸியா வந்து நக்கல் பண்ணிடுறோம். வடக்கன் வந்துட்டான், இங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டான்னு. அவ்வளவு கடினமான உடல் உழைப்புகளை ஈடுபடுத்த வேண்டிய வேலைகள்லாம் ஈடுபடுறான். கட்டிட தொழில இருந்து நம்மளால செய்ய முடியாத, இன்னைக்கு நம்ம செய்ய தயங்குற பல வேலைகள்லாம் அவன் உடல் உழைப்பு போட்டு உழைக்கிறான்.
கிடைச்சதை சாப்பிட்றான், கிடைச்ச இடத்துல தங்குறான், கிடைக்கிற சம்பளத்தை ஊருக்கு அனுப்புறான். இங்க இருக்கிறது செகண்ட் ஹேண்ட் சட்டைங்க, செகண்ட் ஹேண்ட் பேண்ட்டுகளை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி லோக்கல் ட்ரெயின்ல பயணம் பண்ணி தான் அவனும் அவனுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவன் குடும்பம் எவ்வளவு கனவுகளோட இருந்திருக்கும். 30, 32 வயசு பையன் இங்க 17 வயசு பையன்கிட்ட வெட்டு வாங்கி சாகணும்னு இருக்குது. இவனுங்க வெட்டுறதை கூட இந்த போஸ்ட்மார்டம் பண்றவங்க கூட அவங்களுக்கு கை நடுங்கும் அப்படின்ட்டு குடிக்காம அவங்களால வெட்ட முடியாதுங்க. இறந்த பிணத்தை பிணக்கூறாய்வு பண்றவங்களுக்கு கூட அந்த கை நடுக்கம் இருக்கும், அவங்களால அதை பண்ண முடியாது அப்படின்வாங்க. ஆனா கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம அதை வெட்டி அதை வீடியோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ற அளவுக்கு ஒரு மனப்பான்மை இங்க உருவாகிருக்குன்னா எப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்றோம்? இதுல எங்க இருக்கு உங்களுக்கு பாதுகாப்பு? யார் இவங்களை வளர்த்து விட்டுருக்கிறது? ரொம்ப எளிமையா இந்த போதைப் பொருட்கள் எல்லார் கையிலையும் போறதுக்கு இந்த அரசு காவல்துறை எப்படி அனுமதிச்சது? நாளைக்கு இதே பிரச்சனை உங்க வீட்டுகளுக்கு வராதா? உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி பாதிக்கப்படவே மாட்டாங்களா? அப்பதான் உங்களுக்கு துடிப்பீங்களோ? ஆவுன்னா போறீங்க, உத்தரப்பிரதேசல என்ன ஆட்சி தெரியுமா, காஷ்மீர்ல என்ன ஆட்சி தெரியுமா, அங்க எப்படி பண்ணிட்டாங்க தெரியுமா, இங்க எப்படி பண்ணிட்டாங்க தெரியுமா, பாஜக ஆளு மாநிலத்துல பாத்தீங்களா? நீங்க ஆள்ற மாநிலத்தை முதல்ல பாருங்க. பாஜக இங்க காலும் ஊனாது, கையும் ஊனாது, எதுவும் ஊனாது. நீங்க ஊன விடாத வரைக்கும் இப்படியே நீங்க போதையை வளர்த்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாரும் இங்க கை காலு எல்லா கருமத்தையும் ஊனித்தான் போவாங்க. இதை தடுக்கிறது என்ன வழின்னு பாருங்க. கஞ்சா 2.0 நீங்க 3.0 நீங்க ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் இருந்த போது அப்படியே வந்து இப்படி உருட்டிங்க அப்படி உருட்டிங்க. சாராயத்தை கள்ளச்சாராய மரணங்கள் இந்த பக்கம் ஆன உடனே அந்த பக்கம் பேரல் ஆயிரக்கணக்கான லிட்டர்களை கீழே ஊத்துனீங்க. கஞ்சா 2.0 உடனே இத்தனை ஆயிரம் கிலோ கஞ்சாவை நாங்க இங்க பறிமுதல் பண்ணோம், அங்க பறிமுதல் பண்ணோம். நீங்க திரும்ப எப்படிங்க வருது? எங்கங்க வருது? உள்ள எலிகளை உள்ள உலா விட்டுவிட்டு சாப்பாட்டுகளை வந்து நம்ம பதுக்கி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுற மாதிரி தான் இருக்குது. முட்டாள்தனமான ஒரு விஷயமா இல்லை? எனக்கு இந்த கட்டிங்கு, இந்த முக்கா பேண்ட் போட்டுன்னு அரைகுறை வாயில பீடாவை போட்டுன்னு இப்படி வர்றவங்களை பார்த்தாலே அப்படியே சப்புன்னு செவுலுக்குள்ளே அடிக்கலாமான்னு தோணும். நிறைய பேருக்கு தோணும். பப்ளிக்கு இவனை கூட என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க, இவனுங்க சும்மா உட்காந்துருவங்கிட்ட போய் கத்தியை ஆட்டி அவன் மூஞ்சிக்கிட்ட கத்தியை எடுத்துட்டு போய் ஆட்டி கட்டி வீடியோ பண்ணியிருக்காங்க. அவன் தட்டி விடுறான். அவ்வளவுதாங்க நடந்திருக்கு. இதுக்கு அவனை வந்து நீ இழுத்துட்டு போய் இவன் தான் சிக்கியிருக்கான் அப்படின்னு அவனை வெட்டி வீடியோ போடுற அளவுக்கு இன்னைக்கு வந்து நடந்திருக்குன்னா இன்னும் இதெல்லாம் நடக்காது. இந்த மாதிரி பண்றவன் ஏதாவது ஒரு பொண்ணை, அது நடக்கக்கூடாது, ஏதாவது ஒரு பொண்ணை இங்க இருந்து இவனுக்கு இந்த 4 பேர் மாதிரி ஆட்கள் எங்கேயாவது கூட்டு போய் ஏதாவது பண்ணி வீடியோ எடுத்து ரீல்ஸா வெளியே விட்டான்னா என்ன ஆகும் அந்த நிலைமை கொஞ்சம் யோசிப்பாங்க. அது ஆகிற வரைக்கும் நீங்க வந்து எல்லாம் சைலண்டா இருப்பீங்களா? ஆன உடனே தையா தக்கான்னு குதிக்கணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சா, 4 பேர் போராட்டத்துக்கு ரோட்டுக்கு வரணும். இதெல்லாம் நடக்கணுமா? இதெல்லாம் நடந்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? பெருமையா இருக்குமா? போன தேர்தலில் தானே பீகார் எலெக்ஷன்ல மோடி சொன்னாரு, பாருங்க பீகார் ஒரு மாநில தொழிலாளர்களை அங்க தமிழர்கள் அடிச்சாங்க, திமுக காரங்க அடிச்சாங்கலாம் அங்க பிரச்சாரம் பண்ணாங்கல்ல. இப்ப இதை பேச மாட்டானுங்களா? இங்க வேலை செய்யக்கூடிய எத்தனை லட்சக்கணக்கான வடமாநில இளைஞர்கள் இருப்பான். அவனுக்கு மனசுல என்ன விதைக்கிறீங்க? இதெல்லாம் சிந்திக்கிறாங்களா என்னன்றது தெரியல. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இது. மனித தன்மையை இழந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பயத்துல நம்ம இருக்கோம். தயவு செய்து நீங்க அங்க போறவன்லாம் தற்குறி, மேலே ஏறுறவன்லாம் தற்குறி, இப்படி வந்து ஒரு ஜெனரேஷனே நீங்க வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தான் நீங்க அரசியல் பண்ணணுன்றது தேவையில்லை. இந்த மாதிரியான தலைமுறைகளை நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. அவர்களுக்கு புரிதலை நீங்க கொடுக்கல. நீங்க அந்த தவறுல இருந்து உணர்ந்து அந்த தவறை திருத்திக்கிறதுக்கான வழியை பார்க்கணுன்றதுதான் இந்த காணொலி மூலமா கேட்டுக்கிறேன். இந்த காணொலி ஏதாவது தவறாக பேசியிருந்தா மன்னிக்கணும். தயவு செஞ்சு அந்த மாதிரி காணொலிகளை ஷேர் பண்ணாதீங்க. இன்னமும் அதை ஷேர் பண்ணி அது வேறு விதமாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நியூஸ் சேனல்ஸ் அவங்களுடைய கடமை, இந்த மாதிரி ஆயிருக்குங்க, இந்த மாதிரி போதைப் பொருளால் தான் இது ஆயிருக்குன்னு அவங்க ஹைலைட் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க, பொது நலன் கருதி சொல்கிறோம் அப்படின்றத மட்டும் பிளக் கார்ட்ஸாக நியூஸ் கார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி. நான் உங்கள்